கில் எடுக்காம பூயா அடி ப்ரோ முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைலி எமோஜி போட்டிருக்கேன். நீ வந்து அதை நான் நோட் பண்ணல ப்ரோ, நோட் பண்ணாமல் இருந்தேன். நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செத்துட்டேன். அதுக்கப்புறம் நாசிம் தான் ரிவே பண்ணிவிடுவான். அது ஸ்மைலி எமோஜிக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு புரியல, இப்போ புரியுது. எனக்கு இதான சேலஞ்சு எவ்வளவோ கஷ்டமான சேலஞ்சாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கில் எடுக்காமல் பூயா அடிக்கிறது ஹீல் பேட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசித்தேன். பட் அதில் தான் ரொம்ப கஷ்டமே இருக்குது. கில்லை அடிச்சு கூட ஹீல் பேட்டில் பண்ணிடலாம். கில்லே அடிக்காமல் ஹீல் பேட்டில் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டுங்கிறது வந்து நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் கடைசியில் எப்படி இந்த பூயா அடிக்கிறேன்னா, கில்லை அடிச்சு பூயா அடிக்கிறேன், கில்லை அடிக்காமல் பூயா அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு எனிமி இருப்பான், அவன்கிட்ட வந்து எப்படியா தப்பிச்சு ஓடி அந்த வாழ்களை போய் இருந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்களை ஓடுவேன். அதுக்கப்புறம் என் டீம்மேட் அங்கே சண்டை போட்டு இருப்பாங்க, அவன்கிட்ட போய் எவன்டையா மெடிக்கிட் எடுத்து கடைசியில் 1v1 சுச்சுவேஷன் வச்சுன்னா மெடிக்கிட்ட போட்டு பூயாவாத அடிச்சலாம்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனால் கடைசியில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள்.